ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ 60 கிலோ இருந்தோம், நல்லா தான் சாப்பிடுவாங்க. ஆனால் வெயிட்டு பார்த்தா 58 ஆகும், 57 ஆகும். ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு 10 கிலோ வெயிட் குறையுதுன்னு வைங்களேன், அது வந்து இந்த மாதிரி லிவர் கேன்சருக்குரிய ஒரு அறிகுறியாக நம்ம நினச்சிக்கலாம். பெயின் கில்லர் எடுக்கிறதுனால சில பெயின் கில்லரில் லிவர் ப்ராப்ளம் வரும். அதுவும் ஒரு அளவுக்கு மேலே எடுக்கிறது, சும்மா செல்ஃபாக வந்து அந்த டேப்லெட் எடுத்தோன்னே எனக்கு நல்லா இருக்கு, உடம்புக்கு வலி இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி எடுக்கிறப்ப சில பெயின் கில்லரில் கம்ப்ளீட் லிவர் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சர் வருமா பெயின் கில்லர் டேப்லெட்னால அப்படின்னு கேட்டால் சில குழந்தைகளுக்கே நாங்கள் பார்க்குறோம். இதுவரை கேன்சர்னாலே வயசு வந்தவங்களுக்கெல்லாம் பார்ப்போம். ஆனால் சில ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால அறிகுறியாக குழந்தைக்கு தெரியாது, ஜாண்டிஸ் வந்துடும். அந்த டயத்தில் ஸ்கேன் பண்ணுறப்ப பார்க்குறப்ப இந்த மாதிரி கட்டியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஜிம்க்கு நிறைய பேர் போகிறாங்க இல்லையா, ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஃபேட் பர்னர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குலாம் கூட இந்த லிவர் ப்ராப்ளம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? நாங்கள் பார்க்குறோம். மசில் பில்டிங்காக சிலது எடுத்துட்டு அது அவங்களுக்கு அது ஒத்துக்காம ஜாண்டிஸோடு பார்க்குறோம். அது என்ன இதுனா Love your liver with Dr. Joy Varghese. பிஹைண்ட் வித் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்தி. லவ் யோர் லிவர் எபிசோடில் லிவர் கேன்சர் பற்றி தான் நம்ம டாக்டர் ஜாய் வர்கீஸ் அவர்கிட்ட பேச போகிறோம். வாங்க பேசலாம். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? வெரி வெல், ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய இடத்துல வந்து லிவர் கேன்சர் பற்றி நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து லிவரில் வந்து பெயினே இல்லை, எங்கேயுமே சிம்டம்ஸே காட்டல, ஆனாலும் நம்மளுக்கு லிவர் கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி டாக்டர்? இது கேன்சர் அப்படின்றது லிவரில் மட்டும் இல்லை, நம்ம பாடியில் எந்த ஒரு உறுப்புனாலும் அது கேன்சராக மாறுறப்ப பொதுவாக பெயின் தர்றதில்லை. அதனால தான் அந்த கேன்சர்னால எனக்கு பயப்படுறோம். எந்த ஒரு சிம்டமும் இருக்காது, சும்மா ருட்டீனாக ஒரு ஸ்கேனுக்கு போவாங்க. அது பிரெஸ்ட் ஸ்கேனாக இருக்கலாம், வயிறுக்கு பண்ணுற ஸ்கேனாக இருக்கலாம், பிரெயினுக்கு பண்ணுற ஸ்கேனாக இருக்கலாம். திடீர்னு பார்த்தா அதில் ஒரு டியூமர், சின்ன லீஷன், சைஸ் எல்லாம் போட்டு தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வில்காது, அது ஆர்டினரியாக உள்ள ஒரு டியூமரா இல்லை கேன்சருக்கு இன்னொன்று ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி மெலிக்னன்சின்னு சொல்லுவோம், இது மெலிக்னன்ட் டியூமரா அப்படின்னு பார்ப்போம். ஸோ எந்த ஒரு சிம்டமும் எந்த கேன்சர் டைப்பும் தர்றது கிடையாது. அது பிளட் கேன்சராக கூட இருக்கட்டும், பிளட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளட் கேன்சர்னு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது சிம்டம் தராது. கண்டுபிடிக்கிறது லிவர் கேன்சர் அப்படின்னா ரொட்டீனாக ஸ்கேனுக்கு போகிறப்ப ஒரு அல்ட்ராசோனோகிராமில் லிவரில் வந்து ஒரு சின்ன கட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த லெவல் டெஸ்ட்டுன்றது சிடி ஸ்கேன். அதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஹோல் பாடி பெட் ஸ்கேன். ஸோ எப்பயுமே சிலவங்களுக்கு பயாப்சி சொல்லிடுவோம். முதல்லாம் எல்லா கட்டிக்கும் பயாப்சி, லிவர்லையோ அந்த கட்டி இருந்ததுன்னா பயாப்சி எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணணுன்றது இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இது இல்லாமல் எப்பயுமே இந்த லிவரில் உள்ள கட்டி வந்து சில கெமிக்கல்ஸ் அதை வந்து செக்ரீட் பண்ணும். அது பேர் வந்து டியூமர் மார்க்கர்னு சொல்லுவோம் எங்கள் டேர்மில். இந்த மாதிரி டியூமர் மார்க்கர் வந்து லெவல் நார்மல் ரேஞ்சை விட அதிகமாக இருக்கும். ஸோ லிவரில் கேன்சர்ன்றது சிம்டம் தராது, ஸ்கேன் மூலமாக தான் கண்டுபிடிப்போம். இந்த சில பிளட் டெஸ்ட்டில் டியூமர் மார்க்கர் அப்படின்றத பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஆனால் கண்டிப்பாக ஒரு ஏர்லி சைன்ஸ் இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து வயிறு வலிக்கும், இல்லைனா வந்து டயரியா ஆகும், அந்த மாதிரி ஒரு ஏர்லி சைன்ஸ்லாம் காட்டும் இல்லையா லிவர் கேன்சருக்கு? அந்த மாதிரி லிவர் கேன்சரோட ஏர்லி சைன்ஸ் என்ன டாக்டர்? ஏர்லி சைன்ஸ்னால் நான் வந்து அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, அதாவது என்ன காரணம்னே தெரியாமல் அவங்களுக்கு வெயிட் வந்து குறைய தொடங்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ 60 கிலோ இருந்தோம் அப்படின்னா நல்லா தான் சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட்டு பார்த்தா 58 ஆகும், 57 ஆகும். ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு 10 கிலோ வெயிட் குறையுதுன்னு வைங்களேன், அப்போனா வந்து பாடியில் எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. அதாவது நம்மளா வெயிட் ரிடக்ஷனுக்காக ஸ்டெப்ஸ் எடுக்கிறது அது வேற, டயட்டு எக்ஸசைஸ். இவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை, நல்லா தான் சாப்பிடுவாங்க, நார்மலாக இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு 3 மாதத்தில் 10 கிலோ குறைஞ்சிட்டாங்கன்னா அது வந்து இந்த மாதிரி லிவர் கேன்சருக்குரிய ஒரு அறிகுறியாக நம்ம நினச்சிக்கலாம். ரெண்டாவது வந்து டயர்ட்னஸ். அதுவும் பார்த்தா நல்ல டயர்ட்னஸ், அவங்களால வேலை செய்வாங்க, பட் ரொம்ப டயர்டாக எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க, எல்லா ஸ்கேனும் பண்ணுவாங்க, ரொட்டீனாக பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க, அது எல்லாம் நார்மலாக இருக்கும். ரொட்டீனாக சுகரு, கொலஸ்ட்ராலு இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இந்த வெயிட் லாஸ், டயர்ட்னஸை வந்து ஒரு அறிகுறியாக நம்ம we have to consider. ஓகே, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்து ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா நம்ம லிவருக்கு? இல்லைனா இதனால் கூட லிவர் கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கா? பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறனால லிவர் கேன்சர்னு இல்லை, எந்த கேன்சரும் வர்றதில்லை. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறதுனால அசிடிட்டி ப்ராப்ளம்,
அந்த ஸ்டொமக் ரிலேட்டட் அந்த இதெல்லாம் வரலாம். ஆனால் அது வந்து ஒரு கேன்சரை இன்டியூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு பழக்கம், சில பழக்க வழக்கங்களில் கேன்சரை இன்டியூஸ் பண்ணும். ஓகே, இப்போ வந்து ஸ்மோக்கிங் அது வந்து சில கேன்சரை இன்டியூஸ் பண்ணும். இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அது இருக்கிறவங்களுக்கு, அந்த ஒர்க்கில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இது. அதே மாதிரி இந்த மைனிங் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சில கேன்சர் அவங்களுடைய ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இருக்குதே ஒழிய இதை சாப்பிடாம ஒரு நேரம் ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்டொமக் ரிலேட்டட் கேன்சரோ லிவர் ரிலேட்டட் கேன்சரோ எல்லாம் வரப்பு இல்லை. ஓகே, அதே மாதிரி பேங்க்ரியாஸ் கேன்சர்னு சொல்கிறாங்க. அது வந்தால் நம்மளுக்கு லிவரை வந்து பாதிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கா? லிவர் வந்து நம்ம பாடியில் வயிற்றில் உள்ள ஒன் ஆஃப் த பெரிய ஆர்கன். ரைட். இந்த பேன்கிரியாஸ்ன்னு நீங்கள் சொன்னது தமிழில் கணையம்னு சொல்லுவோம். லிவருக்கு கல்லீரல், இதில் வந்து கணையம். கணையம்ன்றதும் நம்ம வயிற்றில் உள்ள ஒன் ஆஃப் த ஒரு ஸ்மால் ஆர்கன். லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஜூஸ் வந்து பைல்னு சொல்லுவோம். கணையம் வந்து ஜூஸ் பண்ணுறது கணைய நீர்னுவோம், பேன்கிரியாட்டிக் ஜூஸ். இது ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. சில சமயம் என்ன ஆகும்னா பேன்கிரியாஸில் ப்ராப்ளம் வர்றது வந்து லிவரில் வரக்கூடிய அந்த பித்த நீரை ஒழுங்காக வந்து குடலுக்கு விடாமல் இருக்கிறதுனால ஜாண்டிஸ் வந்துடும். ஸோ அப்படி சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஜாண்டிஸ் வரும், அவங்க என்ன நினைப்பாங்க, லிவர் ப்ராப்ளம் நினச்சிட்டு வருவாங்க. கடைசி ஸ்கேன் பண்ணுறப்பையோ எல்லா ரிப்போர்ட்டும் பேன்கிரியாஸ் ப்ராப்ளம்னு காமிக்கும், லிவர் ப்ராப்ளம்னு இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டே என்டையராக டிஃபர் ஆகிடும். லிவர் பேஷண்ட்டுனால வரக்கூடிய ஜாண்டிஸுக்கு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட், பேன்கிரியாஸ் பாதித்து அதனாலேயும் ஜாண்டிஸ் வரும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பேன்கிரியாஸை கான்சன்ட்ரேட் பண்ணி போவோம். அதை சரி பண்ணால் தான் ஜாண்டிஸ் போகும். பேன்கிரியாட்டிக் டியூமரும் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பார்க்குறோம். லிவர் கேன்சர் எப்படி பார்க்குற மாதிரி அதுக்குரியது. அகைன் இங்கேயும் இது வந்து எந்த ஒரு சிம்டமும் தர்றது கிடையாது. வெயிட் லாஸு, டயர்ட்னஸ் வரும், ஒரு ஸ்டேஜில் ஜாண்டிஸ் வந்துடுது. அது லிவர் கேன்சர்னாலும் சரி, பேன்கிரியாட்டிக் கேன்சர்னாலும் சரி, மஞ்சக்காமாலை ஜாண்டிஸ் வந்துடுது. ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டேக்காக இருக்கட்டும், பாடி பெயினாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பெயின் கில்லர்ஸாக எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் எடுக்கும்போது நார்மலாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து லிவர் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான் டாக்டர்? பெயின் கில்லர் எடுக்கிறதுனால சில பெயின் கில்லரில் லிவர் ப்ராப்ளம் வரும். அதுவும் ஒரு அளவுக்கு மேலே எடுக்கிறது, சும்மா செல்ஃபாக வந்து அந்த டேப்லெட் எடுத்தோன்னே எனக்கு நல்லா இருக்குது, உடம்புக்கு வலி இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி எடுக்கிறப்ப சில பெயின் கில்லரில் கம்ப்ளீட் லிவர் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் கேன்சர் வருமா பெயின் கில்லர் டேப்லெட்னால அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதே மாதிரி இப்போ ஜிம்க்கு நிறைய பேர் போகிறாங்க இல்லையா, இப்போ வந்து ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, இல்லைனா வந்து இந்த ஃபேட் பர்னர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குலாம் கூட இந்த லிவர் ப்ராப்ளம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? நாங்கள் பார்க்குறோம் அந்த மாதிரி சில இன்ஜெக்ஷன் எடுக்கிறது, சில வகையான மசில் பில்டிங்காக சிலது எடுத்துகிட்டு அது அவங்களுக்கு அது ஒத்துக்காமல் ஜாண்டிஸோடு பார்க்குறோம். அது என்ன ஆகுதுன்னா, அந்த இது ரொம்ப சிலவங்க ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாங்க. கடைசி சில சமயத்தில் அந்த லிவர் பயாப்சின்லாம் எடுப்போம், லிவர்லேருந்து சின்ன டிஷ்யூ எடுத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். அதில் பார்க்குறப்ப அந்த அளவுக்கு செல் லாஸ், அந்த செலவுங்களுக்கு அந்த வகையான ஆர்டிஃபிஷியலாக எடுக்கக்கூடிய மசில் பில்டிங் சம் ஆஃப் த ப்ராடக்ட் கெமிக்கல் ப்ராடக்ட் இருந்தால் இன்ஜுரி ஆகி லிவர் செல் லாஸ் ஆகி சீரியஸ் ஆனதுங்கெல்லாம் பார்க்குறோம். ஸோ அங்கேயும் நான் வந்து அது லிவர் கேன்சர் லெவலுக்கெல்லாம் கொண்டு போகாது, வந்துருச்சுன்னா இமிடியேட்டாக தான் அவங்க சிக்காயிடுவாங்க. அது அந்த சமயத்தில் என்ன நினைப்பாங்க, ஒரு ஆர்டினரி ஜாண்டிஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஜாண்டிஸுடைய லெவல் ஒரு லிமிட்டுக்கு மேலே கூட்டிகிட்டு போன பிறகு ரொம்ப சிக்காக இங்கே வருவாங்க. பார்த்தா சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜாண்டிஸ் வந்தது கூட தெரியாமல் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சிம்டம்ஸ் இல்லை, ஒன்றும் பெருசாக யாரும் சொல்லலை, நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம பாடிக்கான தேவையான அந்த இன்ஜெக்ஷனோ அந்த மாதிரி ப்ராடக்ட். ஸோ அப்படி பண்ணுறப்ப அது வந்து ரொம்ப சீரியஸ் ஆக்கிடுது. ஓகே. இந்த ஃபேட் லாஸ்க்கு வந்து நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கூட எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மூஞ்சாரம் இருக்கட்டும். நீங்கள் சொல்கிற அந்த ப்ராடக்ட் இப்போ அவ்வளோ பாப்புலர் ஆயிடுச்சு பப்ளிக்ல. அது வந்து ஒரு நார்மலாகவே யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு மெடிசின்ஸ் வந்து காமன் பப்ளிக் லெவலில் பாப்புலர் ஆனதுக்கு காரணம் அந்த வெயிட் லாஸ் அது தர்றதுனால. ஸோ இது வந்து ஒரு நியூ ப்ராடக்ட். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அக்ராஸ் த வேர்ல்டு கொடுத்துட்ருக்காங்க. இதனுடைய லாங் டேர்ம் ஏதாவது சைடு எஃபெக்ட்டு பற்றி ஸ்டடீஸை வச்சு இல்லை, பட் ஆனால் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் வர தொடங்கியிருக்கு, சில சைடு எஃபெக்ட் வரலாம்னு. பட் அதை பற்றி நான் வரல. அதனால் அதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணுறது
சயின்டிஃபிக் ரீதியாக சரியாக வராது. நான் இப்போ வந்து 12 to 14 hours ஒர்க் பண்ணுறேன், நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்குறேன். ஸோ இர்ரெகுலர் வந்து ஸ்லீப் பேட்டர்ன், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு வந்து லிவர் வந்து எந்த அளவு பாதிக்கப்படும்? ஸோ யார் யார் நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்களோ, ஓவர் ஒர்க் பண்ணுறாங்களோ, அவங்கள அறியாமல் அவங்க வந்து நிறைய டயட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் கால்டு ஓவர் ஈட்டிங். அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஆக்டிவாக மென்டலி ஃப்ரெஷன் அப் வேணும் அதுன்றப்ப எதர் லிக்விடாவோ ஜூஸாவோ இல்லை ஸ்நாக்ஸாவோ சம்திங் தே வில் ஈட். இப்படி இதனால இந்த டயத்தில் நாங்கள் பார்க்குறது, இந்த நிறைய பேருக்கு பார்க்குறது ஃபேட்டி லிவர் பார்க்குறோம். அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்காக அவங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் சூஸ் பண்ண முடியும். அது எல்லாமே கரண்ட்லி அவைலபிளாக ஹை கேலரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாத்துக்கும் ஃபேட்டி லிவர் வந்து இந்த ஃபேட்டி லிவர் வந்து ஸ்லோவாக அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் பண்ணுது. ஓகே, அது வந்து கொஞ்சம் லிவருடைய ப்ராப்ளம் கட்டாயம் வருது. ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், அதாவது ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ், நாட் கார்போஹைட்ரேட் ரிச் ஸ்நாக்ஸாக இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நைட் டியூட்டி ஷிஃப்ட் பார்க்குறீங்க, ஓவர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ப்ரோட்டீன் பேஸ்டு ஸ்நாக்ஸ் அது நிறைய வர தொடங்குது. அது மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறது நல்லது. ஓகே, வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் நான் வந்து ட்ரிங்க் பண்ணுவேன், இல்லைனா இன்றைக்கி லீவ் இருக்குது இன்றைக்கி மட்டும் தான் ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கே வந்து தோணும் எனக்குலாம் ரிவரில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே வந்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் ஆக்சுவலாக என்ன அளவு பாதிக்கும் லிவர்? சரி, நம்ம நினச்சிக்கிறது ஒன்று, ட்ரிங்க்ஸு வந்து கம்மியாக குடித்தா பாதிப்பு வராது, இல்லை கம்மியாக பாதிப்பு வரும். அப்படி பாதிப்பு வந்தாலும் லிவர் வளர்ந்துடும், ஏன்னா லிவருக்கு ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. இதெல்லாம் ஒரு காமன். பட் இதெல்லாம் மீறி ஒரு இது இருக்குது, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னு. ஸோ நம்மளுடைய லிவரினுடைய ஜீன்ஸ் சில எப்பயுமே ஒவ்வொரு ஆர்கனுடைய ஃபங்க்ஷனையும் நிறைய என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது. நம்மளுக்கு அந்த டிஃபெக்டிவ் ஜீன் இருந்ததுன்னா கொஞ்சம் குடிச்சிருந்தாலும் அது டாக்ஸிக் எஃபெக்டாக மாறும். இது வந்து சில பேஷண்ட்டை பார்ப்பேன். சில பேர் 80 வயசு 90 வயசு வரை குடிப்பாங்க. அவங்க செக்கப்புக்கு வருவாங்க, ஸ்கேனாக இருக்கட்டும், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் நார்மலாக இருக்கும். கொஞ்சம் தான் ஒரு 30 வயசு 35 வயசு தான் இருக்கும். ஸ்கேன் எடுத்துகிட்டு வருவாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இது அந்த 80 வயசு ரெகுலராக குடிக்கிறத விட மோசமாக இருக்கும். ஸோ அவரும் நான் இவ்வளோ குடிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா அந்த கெமிக்கல் நம்மளை அது வந்து அப்படி தானே அந்த வந்து லிக்கரில் உள்ள கெமிக்கலை வந்து ப்ராப்பராக அவங்களுடைய லிவர் வந்து மெட்டபலைஸ் பண்ணிடுது. இவங்களுக்கு வந்து அது பண்ணுறதில்ல. அதுக்கு நிறைய என்சைம். ஸோ ஜெனட்டிக்காக நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வீக்கெண்டு குடித்தா என்ன, அக்கேஷனில் குடித்தா என்ன, சோஷியல் ட்ரிங்காக இருந்தால் என்ன, அது வரதான் செய்யும். பட் என்னுடைய அட்வைஸ், தயவுசெய்து அப்படி இருந்ததுன்னா செக்அப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சிம்டம்க்காக வெயிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ஒன்ஸ் இன் இயரோ இல்லை ஒன்ஸ் இன் 2 இயரோ ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட்டு, லிவர் ஸ்கேன், இப்போ இந்த ஃபைப்ரோ ஸ்கேன்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா, ஓகே இது வர ப்ராப்ளம் இல்லை, அதுக்குன்னு நார்மலாக இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் இது எல்லாமே டைனமிக்னு சொல்லுவோம். இப்போதைக்கு இது ஓகே, பட் அதனால் நம்மளுக்கு இது வர ஏன்னா சில பேர் ஸ்கேன் பேஷண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா நான் வருஷம் செக் பண்ணுவேன், எந்த டாக்டருமே நான் சொன்னதில்லை, எல்லாம் நார்மல். ஆனால் நீங்கள் இங்கே செக் பண்ணி வர எல்லாமே லிவர் 70% டேமேஜ், 80% டேமேஜ். அது எப்படி போன வருஷம் டேமேஜே இல்லாதது இவ்வளோ, அது தப்பு. இன்னொன்று வந்து அந்த ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. 100% ரிலேபிள் கிடையாது. இப்போ அல்ட்ராசோனோகிராம் நார்மல் காமிச்சதுன்னா அதுக்குன்னு அது சென்சிட்டிவ் ஸ்பெசிஃபிசிட்டி மெடிக்கல் டேர்ம் 100% மெஜாரிட்டியாக நார்மலாக இருக்குன்னு நினச்சிக்கணும். அதனால் அந்த டெஸ்ட்டு ரெகுலராக பண்ணிக்கோங்க, அது நல்லது. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுனே ஒன்று இருக்குல்ல டாக்டர்? ஆமாம், அந்த LFTன்னு சொல்லுவோம். அது காமனாக எல்லா லேப்லையும் பண்ணுறாங்க. இது எல்லாம் ஒரு பேசிக் டெஸ்ட்டு. வந்து எப்படி சுகருக்கு வந்து பிளட் சுகர் பண்ணுறோம், ஃபாஸ்டிங் சுகர் பண்ணுறோமோ, இது வந்து கட்டாயம் இது பண்ணணும். அதோட இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் நான் சொன்ன இந்த இதுவும் பண்ணுறது. இது எல்லாம் அட்வான்ஸ்டு. இது வந்து ரொட்டீன் அல்ட்ராசோனோகிராமை விட கொஞ்சம் இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஃபேட்டினுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது நம்ம லிவரில் டெட் டிஷ்யூ இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத ஒரு நம்பர் தரும். அதை வச்சுட்டு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ திருப்பி அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும். அதுவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு எந்த அளவு பாதிச்சிருக்கு, கட்டாயம் தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3லாம் சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேஜ் 1க்கு வந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து சொல்லுவீங்க? 2, 3க்குலாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ இப்போ வந்து லிவர் கேன்சர்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்டேஜ் 1ன்னு பார்க்குறது பிகினிங் ஸ்டேஜ். ஸோ அப்போ வந்து அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, லிவரில் உள்ள அந்த கேன்சரை நம்ம கம்ப்ளீட்டாக சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணிடலாம்.
இல்லை கொஞ்சம் நிறைய டியூமர் இருந்ததுன்னா அந்த ஒட்டுமொத்த லிவரையே எடுத்துகிட்டு வேறு லிவர் வைக்கலாம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணலாம். இதே இது ஸ்டேஜ் 4 அப்படின்னு வர்றப்ப அந்த கேன்சர் வந்து லிவரில் மட்டும் இல்லாமல் பாடியில் மற்ற பாகத்துக்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் மூலமாக பரவிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி டயத்தில் வந்து லிவருக்குரிய ஆப்ரேஷன் பண்ணுறதோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதோ எல்லாம் உபயோகம் இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த இம்யூனோதெரப்பி அப்படின்லாம், முந்தி வந்து கீமோதெரப்பி இருந்தது, இப்போ வந்து லிவர் கேன்சருக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவோம் இம்யூனோதெரப்பி. அவர் நம்மளுடைய பாடி இம்யூன் சிஸ்டத்தை கேன்சர் செல்லுக்கு அகெயின்ஸ்டாக கூட்டி விடும். ஸோ லிவர் கேன்சர் இருக்குது, அந்த லிவர் கேன்சரை டார்கெட் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் உள்ள சில இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி வரனால இது வந்து இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. லிவர் கேன்சர் வந்து ஒரு 3F பாப்புலேஷனுக்கு தான் ரொம்ப ப்ரோன் டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3F பாப்புலேஷன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபீமேல், அப்புறம் 40s இருக்க ஏஜ் பீப்புள், அண்ட் தேர்ட் வந்து ஃபேட்டி டயட்டான எடுத்துக்கிற பீப்புள் தான். ஸோ இவங்களுக்கு தான் வந்து தே ஆர் வெரி ப்ரான் அப்படின்றாங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். இந்த கான்செப்ட் இப்போ வந்தது எப்போ இந்த ஃபேட்டி லிவர் கான்செப்ட் வந்து ஒரு வியாதியாக வந்து உலகத்தில் கன்சிடர் பண்ணி தொடங்கி இப்போ ரீசெண்டாக ஒரு 10 இயர்ஸாக தான் இது. அதுக்கு முன்னாடி லிவர் கேன்சர்னாலே ஆல்கஹால் குடிச்சிட்ருக்கிறவங்க, சிரோசிஸ் வந்தவங்க, இந்த ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி சில வைரஸ் இருக்குது, அந்த வைரஸ்னால் வந்தவங்கன்றது இருந்தது. பட் இப்போ வந்து ஆல்கஹால் குடிக்காட்டினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இந்த வைரஸ் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் சொன்ன அந்த 3F ஒரு ஃபீமேல் பாப்புலேஷன், ஃபேட்டி லிவர் உள்ளவங்க, ஏஜ் மோர் தென் 40 உள்ளவங்களுக்கெல்லாம் மோர் காமனாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து உலகம் ஃபுல்லாக உண்மை. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு மாஸ்டல் செக்கப்பு ரெகுலராக பண்ணுறப்ப இந்த லிவருக்குரிய செக்கப்பும் பண்ணிக்கிறது நல்லது. இதனுடைய இன்சிடென்ட்ஸ் அதாவது சொல்லுவோம், இந்த நம்பர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகுது. பட் அதுக்குன்னு நம்ம 100% நம்மளுக்கு இது வந்துடும் நினச்சிடக்கூடாது. இது எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, சில பேர் எனக்கு 40 வயசுக்கு ஆயிடுச்சு, எனக்கு நான் லேடி, எனக்கு ஸ்கேன் பண்ணால் ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, ஐயோ நான் வந்து எனக்கு கட்டாயம் வந்துடுமா, அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க, அதில் ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா அதுக்கு வேண்டிய கரெக்டபிள் மெஷர்ஸ் எடுத்து ரிவர்ட் பண்ணிடுங்க, நார்மல் ஆகிருங்க. அப்போ வந்து அந்த ரிஸ்க் இருக்காது, கேன்சருக்குரிய சான்சஸ் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ எந்த வகையான இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ் மாற்றுறதா இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணால் நம்ம வந்து இதெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லிவர் கேன்சரை தடுக்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சபிள். இப்போ வந்து அந்த சிரோசிஸ், லிவர் சிரோசிஸ் போனவங்களுக்கு அதை தடுக்கிறது கஷ்டம். ஓகே, நம்ம சிரோசிஸ் வராமல் காத்துக்கிறது மூலமாக நம்மளுக்கு லிவர் கேன்சர் வராமல் நம்மளை காப்பாற்ற முடியும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாருமே ஸ்கேன்லேயோ மற்ற எந்த டெஸ்ட்லேயோ நம்மளுக்கு லிவர் சிரோசிஸ் அப்படின்னு அந்த வேர்டு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனில் லேபிள் ஆகக்கூடாது. அது ஆல்கஹால் குடித்து சிலவங்களுக்கு பார்த்தா லிவர் சிரோசிஸ் வருது, சிலவங்களுக்கு வைரஸ்னால் வருது, ஃபேட்டி லிவர்னால் வருது. ஸோ சிரோசிஸ் போகாமல் அப்போ வந்து நான் எப்படி வந்து சிரோசிஸ், ஏன்னா லிவர் கேன்சர் 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து லிவர் சிரோசிஸ் உள்ளவங்களுக்கு தான் வருது. அந்த லிவர் சிரோசிஸ் லிவர் வந்து கல் மாதிரி ஆகுது. ஸோ நம்மளுக்கு சிரோசிஸ் ஆகலைன்னா நம்மளுக்கு கேன்சருடைய சான்சஸ் கிடையாது. ஸோ சிரோசிஸ் வராமல் காலத்தில் சிம்பிளாக அகெயின் பேசிக் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், சில வேக்சினேஷன் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், அதுக்கு இந்த வேக்சினேஷன் போட்டுக்கணும். யார் வேணாலும் போட்டுக்கலாம். அது ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்றது குழந்தைகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து பல வருஷமாக நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் கொண்டு வந்து பண்ணுறாங்க. பெரியவங்க கட்டாயம் போட்டுக்கணும், செக் பண்ணி பார்த்துட்டு வைரஸ் இல்லைன்னா போட்டுக்கிறது நல்லது. இது வந்து ஆல்மோஸ்ட் 1960s இருக்கிற ஒரு வேக்சின் தொடங்கினது. அந்த டயத்தில் இந்த வைரஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 80s 90s தொடங்கினது. ஸோ இந்த வேக்சின் போகிறதுனால நம்மளுக்கு லைஃப் லாங் இம்யூனிட்டி இருக்கே ஒழிய, எப்படி போலியோ ட்ராப்ஸ் போகிறதுனால போலியோ, இந்தியாவில் போலியோ நிறைய இருந்தது, இப்போ இந்தியாவில் பார்க்குற அதே மாதிரி தான் இது ஒரு வேக்சின். அண்ட் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் லிவர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிங்காக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டால் ரிஸ்க் ஃபேக்டர், லிவருக்கு வர பாதிப்பெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மை தானா டாக்டர்? இது நிறைய நானும் பார்த்துருக்குறேன். அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ கட்டாயம் அதில் நான் ரிசர்ச் பண்ணலை. பட் சிம்பிளாக நீங்களே இதெல்லாம் உங்களுடைய அசஸ்மெண்ட்டுக்கே நான் விடுவேன். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுடைய ஒப்பீனியன். ஓகே, இதுக்கு வந்து சிலதுக்கு சயின்ஸ் இருக்காது. ஓகே,
பட் அது நீங்கள் நல்லதான்னு பாருங்கள். சப்போஸ் அவங்க சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் ஹெல்த்தி வெஜிடபிள்ஸோ, ஹெல்த்தி ஃப்ரூட்ஸோ, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலோ இருந்தால் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து எல்லாத்துக்கும் நல்லது. அது இல்லாமல் இதுக்காக சில உங்களுக்கு தெரியாத ஒரு ஐட்டம் வந்து அதில் இன்க்ரீடியன்ஸாக வச்சு அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, சிலது ரீல்ஸ் பார்க்குறப்ப நம்மளுடைய ஃபுட்டில் உள்ள சில பொருளை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சராக இருக்கட்டும், இல்லைன்னா லெமனாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த டர்மரிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் வச்செல்லாம் வருது. அதெல்லாம் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். அதனுடைய பெர்சன்டேஜ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வச்சு பேசுகிறாங்க. அது பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. பட்டு தெரியாத விஷயத்தில் தயவுசெய்து போய் பண்ணிவிட்டு அது சாப்பிட்டுட்டு லிவருன்னு இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளத்தில் உங்களுக்கு தெரியாததை சூஸ் பண்ணாதீங்க. இது வந்து வெரி டிஃபிகல்ட் டு டிஃபைன் பிகாஸ் ஸோ மெனி பீப்புள் தேர் ஓன் வெர்ஷனில் எவ்ரி ஒன் இஸ் கிவிங் தேர் ஓன் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது சயின்ஸ் பேஸ் கிடையாது. நீங்கள் அண்ட் இப்போ எனக்கு லிவர் கேன்சர் வந்துருச்சு, இப்போ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் தருவீங்க? அண்ட் இப்போ வந்து ஆஸ் அ பேஷண்ட்டாக வந்து நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க, எனக்கு வர வாய்ப்பே இல்லையே, நான் எதுவுமே குடிக்க பழக்கம் இல்லை, எனக்கு நான் எதுவுமே அன்யூஷுவலாக சாப்பிட மாட்டேன், கரெக்டாக இருப்பேன், ஆனால் எனக்கு வந்துருச்சு. சில பேர் நம்பவும் மாட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேண்டான்னு சொல்லுவாங்க, இல்லைனா அது இல்லாமல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று வந்து அக்செப்டன்ஸ் வந்து அது ஒரு யாராக இருந்தாலும் ஒரு கேன்சர்னு சொல்கிறப்ப அது ஒரு ஃபியர் வந்துடும். சில பீப்புள் வந்து அது நாட் ஓன்லி ஃபியர் டு தி பேஷண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிங் ஹூவர் தே ஆர் டிபெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு வரும். சில பேர் வந்து அந்த இது இருந்தாலும் ஓகே வாட் இஸ் த பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் டாக்டர், அதுக்கு நாங்கள் போகிறோம், இந்த டிசீஸ் வந்துச்சு, அந்த இதை சேலஞ்ச் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆனவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டிப்ரெஷன் மூடுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அது நார்மல் சைக்காலஜிக்கல் திங். ஓகே, ட்ராமடைஸ் அப்படியே இதாகும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் வந்து மஸ்ட். அதாவது ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் இல்லைன்னா அந்த டயத்தில் வந்து தே வில் சஃபர், ஒரு ரொம்ப லோன்லியாக சஃபர் ஆவாங்க. என்னுடைய அட்வைஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமில் என்ன போயிடுறாங்க, அவங்க வந்து சயின்ஸு பேஸ் இல்லாத இந்த மற்ற ட்ரீட்மெண்ட் இதுக்கு போயிடுறாங்க. அதை வந்து அவங்க ஹியர்ஸை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போயிட்டு கடைசி பிகினிங், அதான் நான் சொல்கிறது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் 4 கேட்டிங்க. ஸ்டேஜ் 4 டிசீஸுக்கு அலோபதியில் அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒன்லி இம்யூனோதெரப்பி இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க வந்து தே ஆர் அஸ் அ ட்ரையல் பேஸ்டு பண்ணுறது ஒன்றும் இல்லை. பட் ஆனால் பிகினிங் ஸ்டேஜ் க்யூர் தர முடியும், சர்ஜிக்கலாக அதை ரிமூவ் பண்ண முடியும், அந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டேஜ் உள்ளவங்க போயிட்டு இல்லை நான் வந்து வேறு வகையில் சரி பண்ணிடுவேன்னு போகிறப்ப அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்து க்ரோத்தாக நல்லாவே ஆகி ரொம்ப சிக்காகி வந்துடுறாங்க. ஸோ இது லிவர் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து சர்ஜரி இம்யூனோதெரப்பி மாத்திரம் கிடையாது, இப்போ சில இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு. we can டைரக்ட்லி, அதாவது வெளியிலேருந்து இன்ஜெக்ட் பண்ணாமல் நம்ம பாடியில் உள்ள பிளட் வெசல்ஸ் மூலமாகவே உள்ளே போய் அந்த கட்டிக்குள்ளேயே இன்ஜெக்ட் பண்ணிட்டுலாம் வருவோம். இந்த மாதிரி எப்படி ஹார்ட்டில் உள்ள பிளாக்கை வந்து கையில் உள்ள பிளட் வெசல் மூலமாக உள்ளே போய் ஸ்டென்ட்டு போடுறோமோ, இதே மாதிரி லிவரில் உள்ளுக்குள்ளே உள்ள அந்த டியூமரை கையில் உள்ள பிளட் வெசல் மூலமாகவோ இல்லை தொடையில் உள்ள பிளட் வெசல் மூலமாகவோ உள்ளே போயிடலாம். நம்ம அதுக்குரிய கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கட்டிக்குள்ளேயே போயிட்டு அந்த மெடிசின்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். அது வந்து அந்த செல்லை வந்து அப்படியே ஸ்லோவாக டெத் ஆக்கும். இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது மூலமாக அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் எப்பயுமே. அதனால் நீங்கள் வந்து இப்போது இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தால் வந்து இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் வந்து நீங்கள் பேஷண்ட்ஸுக்கு சொல்லுவீங்களா? இது வந்து அந்த லிவர் கேன்சர் இருக்குன்னு பார்க்குறப்ப தயவுசெய்து சிரோசிஸ் அப்படின்னு யாருக்காவது உங்களுக்கு ரிப்போர்ட்டில் வந்துருச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கையாவது அந்த லிவர் கேன்சருக்கு இருக்கா இல்லையான்னு தெரிவிக்க ஒரு டியூமர் மார்க்கர் இருக்குது, ஒரு பிளட் டெஸ்ட். அது பேர் ஆல்ஃபா ஃபீட்டோ ப்ரோட்டீன் சொல்லுவோம், ஏஎஃப்பி. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கையாவது ஒரு சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் கிடையாது, சிடி ஸ்கேன் அதை எடுக்கிறது நல்லது. ஏன்னா 80% ஆஃப் த லிவர் டியூமர் வந்து கேன்சர் வந்து சிரோசிஸ் உள்ளவங்களுக்கு தான் வருது. ஸோ அதனால் இந்த 2 டெஸ்ட்டு, அந்த பிளட் டெஸ்ட் டியூமர் மார்க்கர் அண்ட் சிடி ஸ்கேன், இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேண்டேட்ரி. ஓகே, எனக்கு சிரோசிஸ் இல்லை, எனக்கு கேன்சர் லிவர் கேன்சர் வரக்கூடாதுன்னா அதுக்கு நம்மளுக்கு சிரோசிஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு
ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஓகே. அதே மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் பிக்குரிய வேக்சின், இது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த சான்ஸ் 80% சான்ஸ் குறையுதுன்னா ரொம்ப. இதையும் ரேராக மீறி நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து இயர்லி ஸ்டேஜ்னா அதை க்யூர் பண்ண முடியும். அது க்யூரே இல்லைன்னு தயவுசெய்து நினச்சிடக்கூடாது. அதுக்குரிய ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு இல்லை லேடிஸுக்கெலாம் வந்து லிவர் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இது சில குழந்தைகளுக்கே நாங்கள் பார்க்குறோம் லிவர் கேன்சர். அதாவது இதுவரை கேன்சர்னாலே வயசு வந்தவங்களுக்கெல்லாம் பார்ப்போம். ஆனால் சில ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கூட கேன்சர் பார்க்குறோம். அது எப்படின்னா அகெயின் இது வந்து பெரிய அறிகுறியாக குழந்தைக்கு தெரியாது. ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, ஜாண்டிஸ் வந்துடும். அந்த டயத்தில் ஸ்கேன் பண்ணுறப்ப பார்க்குறப்ப இந்த மாதிரி கட்டியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ண பிறகு எவ்வளோ சீக்கிரம் அந்த கட்டி வந்து எங்கேயும் பரவலைன்னா சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்டு. குழந்தைக்கு போய் நம்ம மற்ற மாதிரி வைத்தியம் பண்ணியெல்லாம் பண்ணி, ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து சர்ஜரியாக ரிமூவ் பண்ண வேண்டியது பண்ணிட்டோம்னா அது கம்ப்ளீட்டாக அந்த குழந்தை வந்து நார்மல் லைஃப்பை லீட் பண்ணும். லேடிஸ்ன்னு பார்க்குறப்ப சில யங் கேர்ள்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட அது ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால பார்க்குறோம். இது கம்பேர் வித் மேல் ஜெண்டரை விட ஃபீமேல் ஜெண்டருக்கு கொஞ்சம் கூட பார்க்குறோம். இது வந்து காமன் கிடையாது. அதனால் இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் டெர்ஷியரி கேர் ரெஃபரல் சென்டர்னு சொல்லுவோம். அதாவது வெளியே பார்த்து இது ஓகே முடியாது அந்த சமயத்தில் ரெஃபர் பண்ணுறது. இது மாதிரி பெரிய டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டல் பார்ப்பாங்க. பிரைமரி லெவலில் அந்தளவு கேஸ் பார்க்குறது. ஏன்னா அவங்க முதல் ஜாண்டிஸும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு டயத்தில் என்னடா இது ஜாண்டிஸ் சரி வரலையே, ஸ்கேன் எடுப்பாங்க. ஸ்கேனில் ஏதோ ஒரு சின்ன கட்டி இருக்கும், இதுக்கு மேலே இங்கே இருக்காதீங்க, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கணும் அப்படி ரெஃபர் பண்ணி வர்றப்ப சில சமயம் யங் கேர்ள்ஸுகளுக்கு இந்த இது அது நிறைய டியூமர்ஸ் இருக்குது. அது இந்த ஹெப்படோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம், ஹெமாஞ்சியோ எண்டோத்திலியமா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. பட் எந்த ஒரு கேன்சர்னாலும் யங் ஏஜில் வந்தால் சர்ஜரி பண்ண முடியும்னா சர்ஜரி பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட்டை ஒழிய அந்த கட்டியை உள்ளே வச்சுட்டு சார் எனக்கு சர்ஜரி இல்லாமல் ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணுங்கள் எப்படியாவது குணப்படுத்துங்கன்னு வர்றப்ப அது பெரிய சக்ஸஸ் தர்றதில்லை. இப்போ கேன்சர் நிறைய இடத்துல வருது, ஆனால் இதனால தான் கேன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம அதை வந்து பெருசாக கூட எடுத்துருக்க மாட்டோம். இதெல்லாம் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு கேன்சர் வருதுன்னு தெரியாமலே நம்ம செய்வோம்ல, அதெல்லாம் எதுனா டாக்டர்? நம்ம கேன்சருக்கு வந்து ஒன்று வந்து ஜெனட்டிக் காரணம்ன்றதை ஒன்று நான் சொல்கிறேன். நம்ம சில ஜீன்ஸ் இருக்குது, டியூமர் சப்ரஸார் ஜீன்ஸ்னு. அது வந்து நம்மளுக்கு நார்மலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கேன்சர் வராது. சில சமயம் அந்த ஜீன்ஸினுடைய ஆக்டிவிட்டி கூடுறப்ப கேன்சர் வந்துடுது. ஆனால் அதுக்குன்னு சார் இப்போ ஏதாவது டெஸ்ட் இருக்கா, நான் இன்றைக்கே டெஸ்ட் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லை இருந்தது. ஸோ இதெல்லாம் ரிசர்ச் மூலமாக ஐடென்டிஃபைடு. கேன்சர் வந்தவங்களுக்கு அந்த ஜீன் டெஸ்ட் பண்ணுறப்ப அது. பட் இன் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஜீனை மாடிஃபிகேஷன், அது ஜீன் தெரப்பின்னு வாங்க, ஃப்யூச்சரில் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கேன்சர் யாருக்கு அதிகமாக வரும்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு முன்னாடியே ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது, அதெல்லாம் ரிசர்ச் நிறையா போயிட்டுருக்கு. அது ஃப்யூச்சருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கேன்சரு வந்து காமனாக வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மோஸ்ட்லி வந்து பார்க்குறது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். பர்டிகுலர்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், நேனோ இந்த பிளாஸ்டிக்ஸ்லேயே நிறையா வந்துருச்சு. ஸோ இது வச்சு சில ரிசர்ச் எல்லாம் நடந்திருக்கு. இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் சப்போஸ் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே, அதனால தான் கவர்மெண்ட்டும் வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அது ஃபுட் ஐட்டத்தில் அது இருக்கக்கூடாது கேரி பண்ணுறது. ஏன்னா அது நிறைய பார்த்துருப்பீங்க அந்த இது. ஸோ இதெல்லாம் சில வகையில் நம்ம பாடியை கெடுத்துது. அதே மாதிரி சில ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ஸ் இந்த மாதிரி. இப்போ ரிப்பீட்டடாக சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடாது, எக்ஸ்ரே எடுக்கக்கூடாது ஏன் சொல்கிறாங்க? சம் ஆஃப் த ரேஸ் வந்து இட் வில் மியூட்டேட் ஆகிக்கிறோம், நம்ம ஜீனை வந்து மியூட்டேட் பண்ணி கேன்சர். ஸோ அதுக்குன்னு அது எடுக்காமவும் இருக்க முடியாது. பட் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் எடுக்கக்கூடாது. ப்ரெக்னென்ட் லேடிக்கு எக்ஸ்ரே எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ இதெல்லாம் சிலதெல்லாம் நம்மளுக்கு காமனாக நல்லா தெரியும். ஆனால் பிஹைண்ட் த ரீசன் வந்து இதெல்லாம் தான். ஸோ ப்ரிவென்ஷன் எப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேக்டரை அவாய்ட் பண்ண பார்க்கலாம். இப்போ சில கேன்சருக்கெல்லாம் வேக்சின் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைக்கல் கேன்சர், சைல்டு, அது இன்னமும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அதாவது ஓகே அந்த குழந்தை வந்து பெண் குழந்தைன்னா அது சின்ன யங் ஏஜ், அந்த இதுலேயே 12 to 18 அந்த வயசுக்குள்ளேயே வேக்சின் போட்டாச்சுன்னா அதுக்கு அந்த குழந்தை வளர்கிறப்ப அவங்களுக்கு செர்வைக்கல் கேன்சர் வராது. ஸோ அது வந்து ஒரு வைரஸ்னால் வருது.
ஓகே. ஸோ அந்த வைரஸை வந்து ஸோ இதெல்லாம் மாதிரி தான் ப்ரிவென்ஷனில் நம்ம எடுக்கணும். நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, கேர்ள்ஸ் எல்லாம் உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள், சார் அந்த மாதிரி செர்விக்கல் கேன்சர் ஃபியூச்சர் இது நிறைய வருது, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இது லிவர் கேன்சர் அப்படின்னு பார்க்குறப்ப வைரஸ் இருக்கிற வைரஸ் கேன்சர் உண்டாகக்கூடிய ஒரு வைரஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் பி, அதுக்கு வேக்சின் இருக்குது, அந்த வேக்சினை நம்ம போட்டுக்கணும். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்றது அகெயின் அண்ட் அகெயின் அது ஒரு பேஸாக வந்துடுது. அது லிவராக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், பாடியில் எந்த ஆர்கனாக இருக்கட்டும். ரெண்டாவது ஆர்கன் ஸ்பெசிஃபிக்காக சில வேக்சின்ஸ், ஹெல்த் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்.